ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்டி பீச். வாங்க பீச் பக்கம் போவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து வேலன பக்கம் போகும்போது ஒரு 2 கிலோமீட்டரில் போட் போட்டிருக்கும். இடக்கை பக்கம் திரும்பணும். நான் வேலன பக்கம் இருந்த வார வழியாக வலக்கை பக்கம் திரும்புகிறேன். இப்போ போகிற வழியில் சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன விஷயம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கொஞ்சம் முதல் டெவலப் ஆகாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. ஒரு பாலடைஞ்ச வீடு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு பேரீச்சை மரம் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த பேரீச்சை மரம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல இருக்குது. அரபு நாட்டெலாம் வளரும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வளர்ந்து காட்சியும் இருக்குது. வெட்டிக்குலோலேயும் ஒரு டவுனில் இருக்குது. களவாஞ்சிக்குடின்னு நினைக்கிறேன். அங்கேயும் அந்த நிறைய மரங்கள் இருக்குது. நல்ல வடிவாக அந்த பாக்கு மரம் எப்படி இருக்குமோ அப்படி அடுக்கி விட்டு இருக்குது. அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறது அந்த பிரதேசத்தை தான் மெயின்டைன் பண்ணுறது தான். பாருங்க, காயெல்லாம் விழுந்துருக்குது. இந்த கீழே நிறைய காயல் விழுந்துருக்குது. காயை பார்க்க அப்படியே பெரிச்சம்பளமாகவே இருக்குது. இந்த காஞ்சு ஒரு பச்சை கலரில் இருக்குது. ப்ரௌனாக இருந்தால் பெரிச்சம்பளம்னு தான் சொல்லலாம். கடற்கரை பக்கம் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் குடிமனைகள் குறைவு, சர நடமாட்டமெல்லாம் குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு செட் குளிச்சு கொண்டிருக்காங்க. வாகனத்தில் விட்டுட்டு குளிச்சு கொண்டிருக்காங்க. இது திக்கு திக்காக குளிச்சு கொண்டிருக்காங்க. இங்கே க்ரௌட் கொஞ்சம் குறைவு. அதையும் குறைவுன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள், மிகவும் அழகான கடற்கரையில் இதுவும் உண்டு. இந்த பக்கம் டில்கோன்னு ஒரு பீச் ரெசார்ட் ஒன்று இருக்குது. இருக்கக்கூடிய மாதிரிலாம் வசதி இருக்குது இந்த பீச்சில். இதில் போட் போட்டிருக்கு, மது அதுகள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் என்ன குறைன்னு சொன்னால், இது நிறைய தாளைகள் வளர்ந்துருக்கு இந்த தண்ணிக்குள்ளே. பாருங்க, அதான் அந்த ஒதுங்கி இருக்குது. இந்த சைடில் கருப்பாக இருக்கிறதெல்லாம் தாளைகள் தான். அதுக்கு அங்கால போய் குளிக்கும்போது பிரச்சனை இல்லை. அங்கே நல்ல தண்ணி, இந்த கலரை பார்க்கவே தெரியுது. இங்கே சம்டைம் ஜெலி ஃபிஷ்ஷும் வாருது. இதில் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போகிறோம். இந்த கட்டுமானத்தை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்று சொல்லி. இது சிதையுண்ட மயானம். இதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. நாங்கள் இப்படி குவிச்சு வச்சுருக்காங்க, கல்லெல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. இதில் புனிதமான ஒரு மாதா கோயில் இருக்குது. சாட்டி மாதான்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சோலை அப்படியே காணப்படுது.
இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். இதுவும் ஃபேமஸான கோயிலில் உண்டு. இங்கேயும் நிறைய பேர் வந்து நேர்த்தி எல்லாம் வச்சு வழிபடுறவ. இதுலேயும் அந்த ஜீசஸுண்ட 14 ஸ்தலங்கள் இருக்குது. அவர் சிலுவையை சுமந்து செல்லும்போது பட்ட துன்பங்கள் துயரங்கள் அப்படியே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இதை 14 ஸ்தலங்கள் என்றுவாங்க. 14 சிலை தான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது உள்பக்கம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. லைட்டெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லைட்டிங் நல்லா இருக்குது. ரைட், அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வெளிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.